சுதாகர்கிட்ட சொல்லி அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க அப்படின்னு தாய் உள்ளத்தோட சொன்ன அந்த லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே மாதிரி சொன்னதை செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. லெஜண்ட் சார், நீங்கள் சினிமாவில் மட்டும் கதாநாயகன் இல்லை, நிஜத்திலும் கதாநாயகன். நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் நிறையா பேருக்கு வெளியில் தெரியாது. ஏன்னா இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரிய வேணாம் அப்படின்னு பல பேர், பல குடும்பங்களுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் பல உதவிகள் செய்துட்டு வரீங்க. நீங்கள் நீடூடி வாழணும். அதே மாதிரி இந்த செய்தியை தெரிந்தவுடன் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் உடனே எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு வீடு ஒன்று ஒதுக்கி அவருக்கு கொடுத்து இன்னைக்கு ஒரு உடல் நலத்தோடு இருக்கிறாரு. அதனால் ராஜ்மோகன் சார், நீங்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே ஒரு நடவடிக்கை எடுத்து அவருக்கு வீடு கொடுத்து தங்க வச்சிருக்கீங்க. இதுதான் நான் இப்போவும் நினைக்கிறேன், ஒரு நல்ல அமைச்சரைத்தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு நல்ல அமைச்சருக்கு தான் சரியான பதவியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் கொடுத்திருக்காங்க என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமைப்பட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, பாபா லட்சுமணன் அவர்களுக்கு உதவி செய்த அனைவருக்குமே நான் இந்த நேரத்தில் நடிகர்கள் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னமும் நீங்கள் பல சேவைகள் செய்து கொண்டே இருக்கணும். டிவிகே தமிழக வெற்றி கழகம் இன்னும் மென்மேலும் பல உதவிகளை மக்களுக்காக செய்து கொண்டே இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கொண்டு, வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இது இஞ்சி அது வஞ்சி, இது இஞ்சி அது வஞ்சி. நன்றி, வணக்கம். தம்பி இசக்கி ராஜா, தம்பி இசக்கி ராஜா அவர்கள், நான் என்னங்க பெரிய பேச்சாளர், தம்பி சும்மா பீரங்கி, சும்மா நிறைய வார்த்தை என் காதிலே விழலை. காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய ஆதங்கம் அப்படியே வெளியில் படுது. தயவு செய்து ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு என்னென்ன வாழ வைக்க வேண்டிய என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என் உடன்பிறவா சகோதரர் பீரங்கி பேச்சாளர் இசக்கி ராஜா அவர்களுக்கு நான் வழிமொழிகிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என் தம்பிக்கு பக்க துணையாக தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்னுடைய 2 கண்களை கொடுத்தாது உங்களுக்கு நான் உதவி செய்வேன். ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்தபடியாக வஞ்சி படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் தினேஷ் பாபு அவர்களுக்கு படத்தின் ப்ரொடியூசர் ராஜநாயகம் அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக நடிகர் நடராஜன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார் படத்தின் ப்ரொடியூசர் ராஜநாயகம் அவர்கள். இறுதியாக படத்தில் முக்கியமான ஒரு பாடலை பாடியிருக்கும் பாடகி ஆதியா பிரதீஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அவங்க பேச வரல, பாட வராங்க. சிங்கர் ஆதியா பிரதீஷ். சோறு தண்ணி வேணா புள்ள உன்னை பார்த்தா சாவல் வர நேர புள்ள வேணும் என்னூரோ சோற தண்ணி வேணாமையா உன்னை பார்த்த நேரோ சாகும் வர நேரானையா வேணும் என்னூரோ. I'm very excited to be here. I'm Adya Prajesh. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமா இந்த ஃபிலிமில் நான் பாடுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சஜஸ்ட் சங்கர் சார்.
Thank you so much. சிங்கர் ஆதியா பிரதேஷ் அவர்களுக்கும் படத்துடைய ப்ரொடியூசர் ராஜநாயகம் அவர்கள் பொன்னடை போற்றி மரியாதை செலுத்துவார். ஆதியா பிரதேஷ் அவர்களுக்கு படத்தின் ப்ரொடியூசர் விமலா ராஜநாயகம் அவர்கள் பொன்னடை போற்றி மரியாதை செலுத்துவார்கள். thank you so much வஞ்சி படத்துடைய ஆடியோலாம். ஓகே, படத்துல முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய டான் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். வேதியில் இருக்கும் பெரிய ஆள் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். தமிழ் எனக்கு அത്ര ஒன்றும் பேச்சு தெரியல. ஆனால் இந்த படத்துக்காக நான் கொஞ்சம் படிச்சுட்டு ராஜேஷ் தான் என்னை இந்த படத்துக்கு காஸ்ட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் மை செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி இன் மலையாளம் இட்ஸ் எ கொத்தா, கிங் ஆஃப் கொத்தா, அலாங் சைட் வித் துர்கா. ஸ்மால் வில்லன் கேரக்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் என் கசின் பிரதர் ஃப்ரெண்டு தான் ராஜேஷ். அதுக்கப்புறம் என் கசின் தான் ராஜேஷ் கிட்ட என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எல்லாம் பண்ணி ஒரு ஆடிஷன் எல்லாம் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு. ரொம்ப தேங்க்யூ ராஜேஷ். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர், ஒரு சினிமா புறக்கடனால் ஒரு ப்ரொடியூசர் தான் வேணும். அது நம்ம மாஸ்டர், அதுதான் மாஸ்டர் தான் எல்லாமே. இந்த படம் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணி ஒரு 2-2.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படம் வெளியில் வரணும்னு ரொம்ப கனவு தான். ஆனால் இந்த சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் ഞാൻ ആദ്യമായിട്ട് தான் ചെന്നൈയിൽ വരുന്നത്. അതും എൻ്റെ முதல் படம். ഒരു തമിഴിലൊരു വില്ലൻ ക്യാരക്ടർ பண்ணியாச்சு. எனக்கு தமிழ் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. மலையாளம் இல்லை, எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். தமிழ் பேச்சு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே இப்போ வெளியே வர போகுது நம்ம மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இங்கிருந்து மியூசிக் டைரக்டர் தினசார் இப்போ வெளியே போச்சு. அதுக்கப்புறம் பேரல் சார், அதுக்கப்புறம் குண சார், வேதியில் இருக்கும் பெரிய ஆள் மியூசிக் டைரக்டர் சங்கர் சார், இதில் நடிச்சிருக்கும் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் இருக்குது. அவர் எல்லாமே இங்கே மிஸ் பண்ணியாச்சு. ஹீரோயின் நயரா இல்லை, வேறொரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கு. அதுக்காக பிஸியாக இருந்தேன். പിന്നെ എനിക്ക് ഫസ്റ്റ് ടൈം தான் இந்த மாதிரி எல்லாம் பேச. இந்த பெரிய ஆள் வேதியிலிருக்கும் ஒரு பெரிய ஸ்டேஜ். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஸ்பீக். ஸோ இந்த படம் வெளியே வரணும். ரொம்ப நல்ல மியூசிக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 100 CR அடிக்கணும்னு ஆசை. ராஜேஷ் மாஸ்டர் 100 CR கண்டிப்பாக. இது நல்ல பாட்டு இருக்குது. നിങ്ങൾ மீடியா தான் இந்த பாட்டு எல்லாரும் வெளியே கொண்டு வரணும், எல்லாரும் ஷேர் பண்ணணும். இது ஒரு சின்ன படம். இந்த படம் வெளியே எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஒரு மூவி வெளியில் வந்தால் மட்டும்தான் நம்ம மாதிரி சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாமே வெளியே தெரிஞ்சிடும். எல்லாரும் புதிய ஆர்டிஸ்ட்டு எல்லாம். ஸோ எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டான் அவர்களுக்கும் படத்துடைய ப்ரொடியூசர் ராஜநாயகம் அவர்கள் இப்போ நடை போற்றி மரியாதை செலுத்துவார்கள். வஞ்சி ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஐ எம் சைனிங் அவுட் ஃப்ரம் காயத்ரி கண்ணா. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் டின்னர் ரெடியாக இருக்குது. ஸோ சாப்பிடலாம். தேங்க்யூ.